ஹலோ பியூட்டிஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாக்கோட் எபிசோட் 7 18+ மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த எபிசோடில் நம்ம யோசிக்காத அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. வாங்க அது என்னன்னு போய் பார்க்கலாம். கடைசியாக நம்ம கின் எதிர்பார்த்துட்டு இருந்த மேட்ச் நடக்க போகுது. கின் அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறோம், நீங்கள் கொஞ்சம் இங்கேருந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்களாம் வெளியே போனதும் நம்ம தன் ரூம்குள்ளே வரான். நீ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டியா, நீ இந்த நாளுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு கின்னும் ஆமாம், நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உன்னோட பாக்ஸிங்கை பார்க்குறதுக்காக தான் எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்காங்க, நீ நர்வஸ் ஆகாமல் இருக்கில்ல அப்படின்னு சொல்லி கின் கேட்குறான். அதுக்கு தன்னும் ஆமாம், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சும்மா இல்லை, நான் ஒரு பாக்ஸிங் பாய் ஃப்ரெண்டு, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்படி பேசிக்கிட்டே நம்ம தன் நைஸாக போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்நேரம் பார்த்து நம்ம பூவிஷ் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் 2 பேரும் விலகுறாங்க. உள்ளே பூவிஷ் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவரும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். அப்புறம் இவங்க 2 பேர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே சவுண்ட் ப்ரூஃப் தான், அதனால் நீங்கள் உள்ளே இருக்கிறது எனக்கு தெரியாது, அதனால தான் நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நம்ம தன்னும் வாயெல்லாம் தொடச்சிட்டு அதில் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறான். நமக்கு இன்னும் இந்த நேரம் பூவிஷை எதிர்பார்க்கலல்ல, அதனால் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனும் திரும்பி நிற்கிறான். அவரும் பார்த்து சிரிக்கிறாரு, இவனும் பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம பங்கும் இன்னொரு பொண்ணு இருக்கால, அவளும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 8ம் இன்னொரு பையன் இருந்தால அவனும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஃபைட் பண்ணுறதையே தான் மாற்றி மாற்றி காமிச்சிட்ருக்காங்க. நம்ம 8 ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அங்கிளும் வின்னும் சேரப் பண்ணுறாங்க. கமான் சூப்பர், அடி அடி சூப்பர் அப்படி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம பங்கு அடி வாங்கி விழுந்துடுறா. அப்போ கீழே நம்ம கிளவா பங்குக்காக சேரப் பண்ணிகிட்ருக்கா. கமான் வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி சேரப் பண்ணிகிட்டே இருக்கா. அவளும் சூப்பராக எந்திரிச்சு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்த ரவுண்டும் ஆரம்பிக்குது. அதுலேயும் கிளவா நம்ம பங்குக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம 8 ரவுண்ட் 2க்கு ரெடி ஆகிறான். அப்போ நம்ம வின் என்ன சொல்கிறான்னா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அந்த பாக்ஸிங் ரிங்குள்ளே வச்சு. அவனும் ஷாக் ஆகி பார்க்குறான். அப்புறம் திருப்பியும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம கின் ரெக்கார்டிங் ரூமில் இருக்கான். அங்கே இருக்கிறவர் உங்களோட ஃபைட்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். கின் அந்த ரெட் கார்னரை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அவரும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறவர் திடீர்னு கின்னை கூப்பிட்டு, நான் உங்கள் ஷெடியூலுக்கு கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கின்னும் சரின்னு பேப்பர் எடுத்து கொடுக்குறான். அவர் கின்கிட்டேருந்து வாங்கும்போது பேப்பர் கையை கிழிச்சிருச்சு. அவனும் அப்படின்ட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சிக்கிறான். ப்ளட்டை தொடச்சிட்டு சரின்னு அடுத்த ரெக்கார்டிங் பண்ணுற வேலையை பார்க்குறான். ஆனால் எப்படி பேப்பர் கிழிச்சாலும் ரத்தம் வருன்றது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அடுத்ததாக வெளியே காமிக்கிறாங்க. அங்கே நம்ம தன்னையும் யூட்டையும் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ பூவிஷ் இடையில ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் இப்படி போஸ் கொடுங்க அப்படி போஸ் கொடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம தன் சிரிக்காமல் உம்முனே போஸ் கொடுத்துட்ருக்கவே நம்ம பூவிஷ் தன் காதில் போய், நீ கின்னை பார்த்து மட்டும்தான் சிரிப்பியா, கொஞ்சம் கேமரா பார்த்து ஸ்மைல் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவனுக்கு அரண்டதுக்கப்புறம் தான் ஷாக்லேருந்து வெளியே சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்குறான். இங்கே உள்ள நம்ம 8க்கும் பங்குக்கும் ஃபைட் போயிட்டு இருந்துச்சுல்ல, அதில் வின்னர் யாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. கடைசியாக பார்த்தா நம்ம 8 வின் பண்ணிடுறான். அதே நேரம் நம்ம பங்கும் வின் பண்ணிடுறா. இவங்க 2 பேரும் வின் பண்ணதில் நம்ம கிளவுக்கும் வின்னுக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கைத்தட்டி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம 8 ஸ்டேஜிலேருந்து கீழே இறங்கி கோச்கிட்ட தேங்க்யூ கோச் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு திரும்பி பார்க்குறான். நம்ம மெய் அவனோட ஃபோன் எடுத்து கொடுக்குறான். உனக்கு ரொம்ப நாளமாகவே கால் பண்ணிகிட்ருக்காங்க ஒருத்தங்க, உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசணுமா, நீ போய் பேசு அப்படின்னு சொல்கிறான். இவனும் சரின்னு ஃபோனை வாங்கிட்டு தள்ளி போயிடுறான். கிளவோ இங்கே கீழே உட்காந்துருக்கும்போது ஒரு போலீஸ் பக்கத்தில் உட்காடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு கிளவோ நீங்கள் ஸ்டேஷன் போகாமல் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறா. அதுக்கு அவங்க இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது ஒரு கேஸு, அதனால தான் கொஞ்சம் லீவ் போட்டு வரலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேஸு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான், இந்த வட்டிக்கு விடுவாங்கள்ல முயே, அவங்க இறந்துட்டாங்க போல். அவங்க இறந்துருக்கிறதும் நம்மளோட கின்னோட அப்பா இறந்துருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. ஏன்னா 2 பேருமே டாக் கடிச்சு இறந்ததாக தான் சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தன் அவனோட பாக்ஸிங் ரூமில் ரெடி ஆகுறான். அப்போ பக்கத்தில் தண்ணி பாட்டில் இருக்குது. அதுலேருந்து எடுத்து தண்ணி குடிச்சிட்டு வைக்கிறான். அப்போ தான் நம்மளோட கோச் அங்கே வராங்க. கோச் தன்கிட்ட நீ ரெடியாக இருக்கியான்னு கேட்குறாங்க. தன்னும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே பாக்ஸிங் க்ளவுஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு அவனுக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு வா போகலாம் அப்படின்னு ஃபைட் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. அங்கே இருக்கிற ஹோஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம யூட்டை இன்வைட் பண்ணுறாங்க. ரெட் டீம்லேருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யூட் ரெட் டீமில் இருக்கான்.
அடுத்ததாக நம்ம தன்னை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. எல்லாருமே சேரப் பண்ணி வெல்கம் பண்ணுறாங்க தன்னை. அப்புறம் ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. மேட்ச் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் நம்ம தன் வந்து நல்லாவே யூட்டை அடிக்கிறான். அதே நேரம் நம்ம கின்னை இங்கே காட்டுறாங்க. அவன் ரொம்பவே டென்ஷனாக வந்து மேட்ச் பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த ரெக்கார்டிங் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன் வந்து நல்லாவே ஃபைட் பண்ணுவாங்க, நான் அவங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தன்னுக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்குது. அவன் மயங்கி ரிங்கு மேலே விழுந்துடுறான். இருந்தாலும் பரவாயில்லன்னு திருப்பியும் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான் தன்னு. ஆனால் யூட்டு அடிக்கிறதுல வந்து அவன் மயங்கி விழுந்துடுறான். எல்லாருமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம கின்னும் அங்கேருந்து ஓடி வந்து பார்க்குறான். தன்னுன்னு கூப்பிட்றான். ஆனால் அவன் முழிக்கவே இல்லை. அதனால் நம்ம தன்னை ஸ்ட்ரக்சரில் தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு போகிறாங்க. இதை பார்த்த ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் ட்ரக் அடிக்ட் பண்ணியிருக்கான், அதனால தான் இவன் மயங்கி விழுந்துட்டான், இவங்க எல்லாருமே வந்து சீட் பண்ணி கேம் விளையாடுறாங்க அப்படின்னு வந்து தன்னுக்கு கெட்ட பேராகிடுது. இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறதுனால நம்ம அங்கிள் வந்து தன்னோட ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே 2 தண்ணி பாட்டில் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் நம்ம தன் வந்து குடிச்சிட்டு வச்சுருப்பான். அதை வந்து அங்கிள் எடுத்து கையில் ஊற்றி பார்க்குறாங்க. அதில் வந்து ஏற்கனவே சிரிஞ்சு மூலயமா யாரோ ட்ரக்கு வந்து உள்ளே போட்டிருக்காங்க. அவங்க இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களும் சும்மா இல்லாமல் தன் வந்து ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரியலாக பார்த்தா நம்ம யூட்டு தான் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கான். கட் பண்ணால் இங்கே நம்ம தன்னை தான் காமிக்கிறாங்க. அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவன் பக்கத்தில் தான் நம்ம கின்னு உக்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு கால் வருது பூவிஷ்கிட்ட இருந்து. சரின்னு அட்டன் பண்ணி பேசுகிறான். இந்த மாதிரி எங்களை மன்னிச்சிடுங்க, நான் வந்து ஒவ்வொரு பாட்டிலையுமே வந்து செக் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். பூவிஷ் வந்து இருக்கட்டும் பரவாயில்ல, நான் உங்கள் சேஃப்டிக்காக போலீஸ் அனுப்பி வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கின் வந்து ஃபோனை கட் பண்ணுறான். அப்போ தான் நம்ம அங்கிள் அங்கே வராங்க. கிட்ட வந்து கோச் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இதை பற்றிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத, இந்த 10 வருஷத்தில் வந்து இதேமாரி நான் நிறைய பார்த்துருக்கேன். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம தன் வந்து இப்போ நல்லா இருக்கான், அவனுக்கு சீரியஸாக எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கின் வந்து இது என்னோட தப்பு தான், என்னால் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அங்கிள் வந்து நீ எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணேன், இதை பற்றி ஓவர் திங்க் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. கின் வந்து நான் இன்றைக்கி நைட் இங்கேயே தங்கி தன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கிள் வந்து சரி பார்த்துக்க, அதுக்குன்னு நீ ரெஸ்ட் எடுக்காமல் இருக்காத, நீயும் ரெஸ்ட் எடு, நான் நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம தன் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான். கின் வந்து பக்கத்தில் படுத்திருக்கான். சரின்னு அவன் தலையை வந்து கோதி விடுறான். அதில் நம்ம கின் வந்து கண்ணு முழிக்கிறான். தன் கண்ணு முழிச்ச சந்தோஷத்தில் நம்ம கின் வந்து ஹக் பண்ணிக்கிறான் தன்னை. அவன் வந்து வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். கின் வந்து ஐயோ சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், வலிக்குதா உனக்கு ரொம்ப அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தன் வந்து விளையாட்ட என்ன சொல்கிறான்னா, சும்மா நான் ஆக்டிங் பண்ணேன், எனக்கு ரொம்பலாம் ஒன்றும் ஹர்ட் ஆகலை, லைட்டாக தான் வலிக்குது அப்படின்னு சிரிக்கிறான். அதுக்கு நம்ம கின் வந்து கோச்சிக்கிறான். நீ என்ன வேணும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறியான்னு கேட்குறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு, என்ன நடந்ததுன்னு சொல்லி தன் கேட்குறான். அதுக்கு நம்ம கின் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீ ட்ரக் எடுத்துட்டேன்னு சொல்லி நியூஸ் வந்து பரப்பிட்டுருக்காங்க, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் ஒழுங்காகவே ஆர்கனைஸ் பண்ணலை, நான் எல்லாத்தையுமே செக் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். தன் வந்து நீ எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக தான் கொடுத்த, உன்னோட தப்பு இதில் எதுவுமே இல்லை, நீ இப்படி ஃபீல் பண்ணுறத நிறுத்துன்னு சொல்கிறான். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பேப்பரால் கின் வந்து கையை கட் பண்ணிவிட்டு பேண்டேட் போட்டிருக்கான்ல, அதை வந்து நம்ம தன் பார்க்குறான். பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் பேப்பரால் கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு நம்ம தன் வந்து கின்னோட விரலை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். உடனே திருப்பி அந்த பழைய ஸ்மைல் வந்து கின்னுக்கு வந்துடுது. தன் வந்து வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கின் வந்து வலிக்கலை அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக நம்ம அகாடமியை காட்டுறாங்க. நம்ம வின் உட்காந்துட்டு நியூஸ் பார்த்துட்ருக்கான். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பாக்ஸஸ் வந்து இப்போது ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இதனால் வந்து எம்பி பூவிஷ்க்கு தான் கெட்ட பேர். அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பக்கோன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பி திருப்பி இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம 8 பற்றி யோசிச்சு பார்க்குறான். 8 வந்து பாக்ஸிங் ரிங்கில் வந்து வின் பண்ணிட்ட பிறகு ஃபோன் எடுத்துகிட்டு பேசிகிட்டே போனதோட சரி, திருப்பி வந்து கேம்புக்கும் வரல, நம்ம வின்னுக்கிட்டேயும் பேசலை. சரின்னு கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவன் காலையும் அட்டன் பண்ணல. வின் வந்து என்ன நினச்சிக்கிட்டான்னா, பாக்ஸிங் ரிங்லேயே வச்சு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் நம்ம 8க்கு லவ் யூ அப்படின்ட்டு. அதனால தான் கோச்சிட்டு வராமல் இருக்கிறானோ அப்படின்னு நினச்சி இவன் பயந்துக்கிட்டு இருக்கான். சரி அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறான். சாரின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன நினச்சானோ தெரில, திருப்பியும் அதை டெலீட் பண்ணிவிட்டு நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே வந்து நம்ம தன்னும் கின்னும் ஹாஸ்பிட்டல் பெட்டில் வந்து ஜோடி போட்டு படுத்துட்டு ஒருத்தவங்களோட இன்டர்வியூவை பார்த்துட்ருக்காங்க. அதில் பூவிஷ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டைகர் டைமிங் கனவு வந்து சீக்கிரமாகவே இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம யுட்டோட இன்டர்வியூ தான் காட்டுறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யுட் கிட்ட கேட்குறாங்க. யுட் வந்து அதுக்கு என்ன சொல்கிறான்னா,
மேட்ச் ஃப்ளாப் ஆனதில் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. மக்கள் வந்து இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டர் கின்னை பற்றி நான் சொல்லியே ஆகணும். கின் வந்து ரொம்ப மாடர்னைஸாக ஷோவை நடத்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு சொல்கிறான். இது வந்து பார்த்ததும் நம்ம தன்னை வந்து மூஞ்ச திருப்பிக்கிறான். இதை நம்ம கின்னும் நோட் பண்ணுறான். நோட் பண்ணிவிட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் மேலே சாஞ்சிக்கிறான். தன் வந்து இந்த மாதிரி ஜெலஸ் ஆகிறது கின்னுக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது போல். பூவிஸ் வந்து தன் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கீழே நின்று ப்ரெஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்துடுச்சு. நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணலை. நாங்கள் சீக்கிரமாகவே ரீஃபண்ட் பண்ணிடுவோம் எல்லா டிக்கெட்டுக்குள்ளே காசையுமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்து பூவிஸ் மேலே ஊற்றிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஆளை பிடிக்கிறாங்க. அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே ஏமாத்துறீங்க. எங்கள்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கு வந்து பூவிஸ் வந்து சாரி சொல்கிறாரு. நாங்கள் வேணும்னு பண்ணலை, நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே கின் வந்து நம்ம தன்னுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கான். அப்போ கின் வந்து தன்கிட்ட என்ன கேட்குறான்னா, நீயே சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு தன் வந்து நீ எனக்கு ஊட்டி விடணும், அதனால தான் உன்னை ஊட்டி விட சொல்கிறேன் அப்படின்றான். ஓ, நான் ஊட்டி விடணுமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே சோகமாயிடுறான். தன் வந்து அதை நோட் பண்ணிவிட்டு ஏன் சோகமாக இருக்க, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறான். அப்போ கின் வந்து அவனோட ஃபோன் எடுத்து இப்போ பூவிஷ் இன்டர்வியூவில் வந்து ஒருத்தன் பெயிண்ட் எடுத்து ஊற்றுறான்ல, அதெல்லாம் வந்து காமிக்கிறான். நம்ம தன் வந்து அதை பார்த்துட்டு இதை பற்றி கவலைப்படாத, எல்லாமே சரியாகிடும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நர்ஸ் வராங்க. நான் வந்து பேஷண்ட்டை செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீயே சாப்பிட்டுக்க, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கின் அங்கேருந்து கிளம்புறான். இங்கே நம்ம க்ளவ வந்து இறந்து கிடந்திருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரா. அந்த ஆள் தான் சொல்கிறாங்க, இங்கே தான் அவங்களோட பாடி இருந்துச்சு, நான் ரெஸ்ட் ரூம் வந்து வரும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அவளும் உள்ளே போய் பார்க்குறா. பார்த்துட்டு நோட் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்கே வந்து பிளட்டு வந்து சிந்தினதுக்கான அடையாளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கார் வந்து இங்கே வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் சில ஃபோட்டோஸும் எடுத்து வச்சுக்கிறா. இங்கே அதே நேரம் நம்ம தன்னோட ரூம் டோரை யாரோ தட்டுறாங்க. தட்டிட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் அவங்களோட ஃபேஸ் எதுவுமே நம்மளுக்கு காமிக்கல. க்ளவ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருளை பார்க்குறா. சரி என்னென்னு எடுத்து பார்ப்போமேன்னு கையில் எடுக்கிறா அதை. அது பார்த்து அந்த ஷர்ட்டில் மாட்டுவாங்கல்ல, பேட்ச் மாதிரி இருக்குது. சரின்னு அதை எடுத்து வச்சுக்கிறா ஒரு கவரில். ரூம்குள்ளே வந்தவரை பார்த்து நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு நம்ம தான் கேட்குறான். அப்படியே கட் பண்ணால் இங்கே க்ளவோ அந்த பேட்சை எடுத்துகிட்டு காருக்குள்ளே ஏறுறா. ஏறி அதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறா. கின் வந்து சாப்பிட்றதுக்காக எல்லா திங்ஸும் வாங்கிட்டு நிற்கிறான். அப்போ பூவிஷ் வந்து ஹலோ சொல்கிறாங்க. கின்னும் பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். கையில் வந்து அவரோட கோட்டை பார்க்குறான். அதில் வந்து பெயிண்ட் ஊற்றிருக்கு. கின் அதை பார்த்துட்டு சாரி, எல்லா ட்ரபுளுமே என்னால் தான் அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறான். அவர் வந்து பரவாயில்ல இருக்கட்டும், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ தன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தன் வந்து இப்போ நல்லா இருக்கான் அப்படின்னு நம்ம கின் சொல்கிறான். பூவிஷ் வந்து அவங்களோட அசிஸ்டண்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள்லாம் இங்கேயே இருங்க, நான் போய் தன்னை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பொக்கேவை வாங்கிட்டு கோட்டை அவங்ககிட்ட கொடுத்துட்டு கிளம்புறாங்க. லவோக்கு வந்து இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கா. அப்போ தான் வந்து பக்கோனோட எடுத்த இன்டர்வியூ வந்து ஞாபகம் வருது. அந்த கிளிப்பெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதில் பக்கோனோட ஷர்ட்டில் இந்த மாதிரி ஒரு பேட்ச் வந்து இருக்குது. அதை பார்த்து அவள் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. இங்கே நம்ம பூவிஷும் கின்னும் வந்து லிஃப்ட்டில் ஏறுறாங்க. அதே நேரம் நம்ம தன்னை காமிக்கிறாங்க. நம்ம தன்னை பார்க்கறதுக்கு பக்குவம் தான் வந்திருக்காரு. அதை பார்த்து தான் நம்ம தன் வந்து ஷாக் ஆகியிருக்கான். க்ளவோ வந்து கின்னுக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாவோட டெத்தில் பக்குவனுக்கு வந்து டேரெக்டாக லிங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அவன் லிஃப்ட்டில் இருந்ததுனால அவனுக்கு கேட்கல. அப்புறம் லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்து தான் அவள் சொல்கிறா, இந்த மாதிரி முயவோட டெத்தும் உங்கள் அப்பாவோட டெத்தும் ஒரே மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பக்குவன் மேலேன்னு சொல்லி சொல்கிறா. அதே நேரம் நம்ம இங்கே கின் வந்து கதவை திறந்து பார்க்குறான். நம்மளோட பக்குவனும் தன்னும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சண்டை போட்டு முடிக்கும்போது பக்குவன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன்னோட டேடு, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறான் நம்ம கின்னு. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.